சுத்தியால அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்த 25 சவரன் நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு தப்பி ஓடியதா ஒரு விஷயம் இருக்கு. வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறப்போ அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்ததா சொல்லப்படுது இல்லையா? அதான் எந்த வகையில இவர் ஆதாரங்களை அளிக்க முற்பட்டாரு, எந்த மாதிரியான ஆதாரங்களை அளித்தாரும் நம்ம சப்மிட் பண்ணணும்ல. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல என்னாச்சு? சந்தேகத்தின் அடிப்படையில் தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 45 டாக்குமெண்ட் மற்றும் 19 மெட்டீரியல் எவிடன்ஸ் இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த ஜட்மெண்ட் வந்து வழங்கப்பட்டது. இப்போ ரீசெண்டா வந்து தஷ்வந்த் இஷ்யூ வந்துருந்துச்சு. இந்த 2017 போரூர்ல ஒரு 6 வயசு பொண்ணு ரேப் பண்ணவன் அந்த ரேப் கேஸ்ல இருந்து வெளில வந்துடுறான். அடுத்தது அவங்க அம்மாவை கொலை பண்றான். இந்த 2 கேஸ்ல இருந்துமே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ரீசனா இருக்கும்? அதுதான் இப்ப நம்ம அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிப்ரவரி 5, 2017 நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிப்ரவரி 19, 2018 ஒரு ஜட்மெண்ட் வருது. அதாவது 46 வருடங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பனிஷ்மெண்ட்னும் பிளஸ் டெத் பெனால்ட்டி அப்படின்னும் வருது. முதல்ல என்ன ரீசன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க என்ன அங்க சொல்றாங்கன்னா, சந்தேகத்தின் அடிப்படையில் தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து ரீசனா ஸ்டேட் பண்ணப்படுது அப்படின்னா, காவல்துறை சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என கூறி தஷ்வந்தை விடுதலை செய்த உச்ச நீதிமன்றம். ஓகே, அதுக்கு 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, சமர்ப்பிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் உள்ள நபர் தஷ்வந்த் தான் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. சிசிடிவி ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது என்ன அப்படின்னா, கொல்லப்பட்ட சிறுமி கூடவே குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்துக்கு எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை ஒத்துப்போகவில்லை. இது 2 தான் வந்து அந்த இடத்துல ரீசனா சொல்றாங்க. கூடவே காவல்துறை மீது கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை தான் போதுமான ஆதாரங்களை இந்த இடத்துல சப்மிட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா இந்த தஷ்வந்த் கேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதே அவங்க அம்மாவை விடுதலை செஞ்ச கேஸ்லயுமே வந்துட்டு போதுமான இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தஷ்வந்தோட விடுதலையும் அந்த இடத்துல நடந்தது இல்லையா? அது வந்து எப்போனா நமக்கு அந்த சார்ட்டை பார்த்தாலே புரிஞ்சிடும். அதாவது பிப்ரவரி 5, 2017 இந்த இன்சிடென்ட் நடக்குது. அப்ப வந்து இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட தந்தை வந்து மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு, என்னுடைய பொண்ணை காணும் அப்படின்னு. சோ காவல்துறை வந்து பிப்ரவரி 8 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தாம்பரம் மதுராந்தகம் பைபாஸ் அருகே வந்துட்டு ஒரு பாதி எரிந்த நிலையில் ஒரு உடல் கண்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய முடி பல்லு அதெல்லாம் வச்சுதான் அவங்க பேரண்ட்ஸோட டிஎன்ஏ கூட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி தான், அந்த 7 வயது சிறுமி தான் சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது சுத்தி நெய்பர்ஸ் எல்லாருமே இருக்கப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லாமே இருக்கும் போது தஷ்வந்த், நெய்பரான தஷ்வந்த் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஐடி ஊழியரான தஷ்வந்த் அப்ப 26 வயது அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில அடைக்கிறாங்க. ஜெயில அடைக்கும் போது செப்டம்பர் 12 தஷ்வந்துக்கு பெயில் கிடைக்குது. என்னென்ன பெயில் கிடைக்குது அப்படின்னா, அதாவது ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, அதுல இருந்து 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் அந்த சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணணும். ஓகே, அந்த சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணல, அங்கேயும் காவல்துறை அவங்களோட கடமையை செய்ய தவறியது. 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் அவங்க வந்து ஃபைல் பண்ண தவறியதால் தஷ்வந்துக்கு பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, செப்டம்பர் 14 வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி வெளியே வந்த தஷ்வந்த் என்ன ஆகுதுன்னா, டிசம்பர் 2 தாயை கொன்ற வழக்கு அப்படிங்கிறது ஒண்ணு அங்க வந்து ஏற்படுது. என்னன்னா, செலவுக்கு வந்து தன்னுடைய தாய்கிட்ட போய் பணம் கேட்கிறப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால அவங்கள வந்து சுத்தியால அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்த 25 சவரன் நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு தப்பி ஓடியதா ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, சோ உடனே 6 அகைன் இதன் அடிப்படையில் 6 தஷ்வந்த் அரெஸ்ட் பண்றாங்க. அகைன் 7 போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். தப்பிச்ச அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா, மும்பை தாராவில வச்சு டிசம்பர் 8 திரும்ப அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணி திரும்ப ஜெயில அடைக்கிறாங்க. அடைக்கும் போது டிசம்பர் 18, 2017 இந்த சிறுமியை கொலை செய்த வழக்குக்காக அவர் வந்து அந்த கேஸோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிதான் திரும்ப பிப்ரவரி 19, 2018 இல்ல தஷ்வந்த் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. எங்கன்னு தீர்ப்பு வருதுன்னா, செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தால இந்த தீர்ப்பு வழங்கப்படுது. எந்தெந்த செக்ஷன்ஸ் கீழே அப்படின்னா, அகைன் ஐபிசி செக்ஷன் 363, 366 கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷனுக்கு, செக்ஷன் 354B அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்றது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தைய அங்கிருந்து கடத்திட்டு போய் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறப்போ அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்துதா சொல்லப்படுது. ஸோ அங்க ஒரு கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு இல்லையா, அதுக்கான செக்ஷன். தென் செக்ஷன் 302 மர்டர், செக்ஷன் 201 ஒரு எவிடன்ஸை வந்துட்டு அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு செக்ஷன். தென் போக்சோ, பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் செக்ஷன். அப்புறம் போக்சோல செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. போக்சோல வந்து செக்ஷன் 8 ரெட் வித் செக்ஷன் 7, செக்ஷன் 6 அண்ட் செக்ஷன் 5 clause M.
சோ இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒட்டு மொத்தமா அந்த பனிஷ்மெண்ட் கால்குலேட் பண்ணாதான் 46 வருடங்கள் இந்த இடத்துல வருது. அதாவது செக்ஷன் 363க்கு வந்து 7 வருடங்கள், செக்ஷன் 366க்கு 10 வருடங்கள், செக்ஷன் 354B க்கு 7 வருடங்கள், செக்ஷன் 201க்கு 7 வருடங்கள், அப்புறம் போக்சோ கீழே வந்து மொத்தம் 15 வருடங்கள். இப்படியாகத்தான் 46 வருடங்கள் கால்குலேட் பண்ணப்படுது. செக்ஷன் 302 மர்டர், அதுக்கு தான் வந்துட்டு இங்க டெத் பெனல்டி கொடுக்கப்படுது. அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு பனிஷ்மெண்ட். இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா காவல்துறையால தஷ்வந்த் மீது கூண்டாசம் போடப்படுது. பட் ஹைகோர்ட் அந்த கூண்டாசம் ரத்து பண்றாங்க. சோ இந்த ஜட்மெண்ட் வந்த அப்புறம் தஷ்வந்த் தரப்புல இருந்து திரும்ப ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. ஹைகோர்ட் இந்த தண்டனையை மீண்டும் உறுதிப்படுத்துது. திரும்ப அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த இது வந்து கேஸ் வந்து அப்பீலுக்கு போகுது தஷ்வந்த் தரப்புல இருந்து. திரும்ப அப்பீலுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா இதே இந்த கேஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்டா இருந்திருந்தா நாங்க அப்பீலுக்கு கூட லைக் அட்மிட் பண்ணிருக்க மாட்டோம். டெத் பெனால்டி அப்படின்னு இருக்கிறதுனால ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இருக்கிறதுனால அந்த இதை வந்து இம்மீடியட்டா அந்த கேஸ் அட்மிட் பண்ணி இப்போதைக்கு அந்த டெத் பெனால்டி அப்படிங்கிறதுக்கு மட்டும் டெம்பரரி இன்ஜெக்ஷன் இடைக்கால தடை கொடுத்துட்டு கேஸை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருந்தாங்க. அது விசாரிச்சு அதன் இறுதியில் தான் இப்போ இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்க கொடுக்கப்பட்டது. கூடவே ஒரு 5 to 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் தாயை கொன்ற வழக்கில் இருந்தும் தஷ்வந்த் விடுதலை அப்படின்னு ஒண்ணு வந்தது. அது என்ன அகைன் எந்த அடிப்படையில் அப்படின்னா மத்த விட்னஸ் எல்லாமே செகண்ட் விட்னஸ் அவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் முக்கிய சாட்சியான தந்தையே பிறல் சாட்சியாக மாறியதால் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தின் அடிப்படையில் தான் தஷ்வந்த் அந்த இடத்துல விடுதலை செய்யப்பட்டார். இந்த சிறுமியை கொன்ற வழக்கிலும் பார்த்தோம்னா 30 விட்னஸ், 45 டாக்குமெண்ட் மற்றும் 19 மெட்டீரியல் எவிடன்ஸ் இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த ஜட்மெண்ட் வந்து வழங்கப்பட்டது. ஓகே, பட் ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வந்த விஷயம் காவல்துறை அகெயின் சரியாக நிரூபிக்க தவறியதால் அகெயின் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு தஷ்வந்த். ஓகே மேம், இப்போ இவன் தப்பு பண்ணவன் அப்படின்றது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்படி தப்பு பண்ணவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டே போயிட்டாங்கன்னா அப்புறம் கோர்ட் எதுக்கு, லா எதுக்கு? ஆக்சுவலி இப்ப நீங்க கேட்கிற கேள்வி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் இங்க மனசாட்சி இது நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கன்சைன்ஸ்ன்ற கான்செப்ட் எல்லாம் இருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீதிபதிக்கு தேவை வந்துட்டு எவிடன்ஸ் தான். இவங்க நிரபராதி இவங்க குற்றவாளின்னு வந்து சொல்ல போறது எவிடன்ஸ் வச்சு மட்டும்தான். ஏன்னா ஒரு 3 விஷயம் வரும். இவர் தான் குற்றவாளி, இவர் குற்றவாளி இல்லை, பிளஸ் இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயம் வரும். ஓகே, அதன் அடிப்படையில் தான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இங்க ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா அப்ப அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அங்க ஒரு டவுட் எழுது இல்லையா, அந்த பெனிஃபிட் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான், அனுமான குற்றவாளிக்கு தான். சோ அப்படி போகும்போது அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. ஏன்னா அதான் சுப்ரீம் கோர்ட் இம்மீடியட்டா அந்த டெத் பெனால்ட்டியும் வந்துட்டு ரத்து பண்ணணும், உடனடி விடுவிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே மேம், ஒரு சின்ன டவுட். இப்போ ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக அவர் மேல ஒரு கேஸ் போட்டிருந்தோம்ல, அதுவே ஒரு பாயிண்டா தானே இருக்கு. இவர் ஆதாரங்களை அழிச்சிருக்காரு அந்த பொண்ணோட ரேப் கேஸ்ல. அப்போ அவர் தான் ரேப் பண்ணிருக்காருன்றதுக்கு அது ஒரு பாயிண்ட் தானே நமக்கு. சோ அதையும் பார்க்கல. ஆக்சுவலி அதான் எந்த வகையில இவர் ஆதாரங்களை அழிக்க முற்பட்டாரு, எந்த மாதிரியான ஆதாரங்களை அளித்தாருன்னு அவங்க சப்மிட் பண்ணணும்ல. சோ இதுதான் காவல்துறை தவறிட்டாங்கன்னு தான் நாங்க சொல்றாங்க. முழு முதற் பொறுப்பு யார் இதை எடுத்துக்கணும் அப்படின்னா அகைன் காவல்துறை மீதுதான் இங்க வந்து குற்றம் சாட்டக்கூடிய இடத்துலதான் இங்க இருக்கு. இந்த இடத்துல அப்போ காவல்துறை வந்து தஷ்வந்த்க்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு we cannot like fixation எதுவும் போக முடியாது. இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம அசம்ஷன் பேசிங் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் ஸ்ட்ராங்கா அப்படின்னா அது ப்ராப்பர் ப்ரூவன் ஒன்னா இருந்தா மட்டும் சொல்ல முடியும். அன்லெஸ் லைக் அது டிஸ்ப்ரூவன், அது ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் ஆகணும். அந்த இடத்துல இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக் ஆன் ஆகி நம்மளும் ஏதோ சொல்லணும் நம்மளால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது அந்த இடத்துல. ஓகே, இங்க ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி எஸ் எவிடன்ஸ் இவர் அழிச்சிருக்காருங்க. எந்த வகையில நிறைய நம்ம ரேப் கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய வரும்போது இல்லங்க இதெல்லாம் இவங்க எவிடன்ஸ் எத்தனை இடத்துல சைபர் கிரைம்ல இருந்து வரும்போது அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல என்னாச்சு ஆகும்போது அதுல இல்லங்க இதெல்லாம் வந்து நாங்க ரிட்ரை பண்ணணும் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா, அந்த இடத்துல போலீஸ் கொடுத்தாங்களா இல்லையாங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு, இதெல்லாம் நாங்க ரிட்ரை பண்ணது த்ரூ சைபர் கிரைம் உதவியோட அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா. சோ அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணும்ல. ஆதாரங்களே அழித்தல் இருக்கு, எந்த மாதிரியான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டது இல்ல அழிக்க முற்பட்டாருன்ற ஒரு விஷயத்தை இங்க சப்மிட் பண்ணணும்ல. அதெல்லாம் சப்மிட் பண்ண தவறு இருந்தா அகைன் பெனிஃபிட் ஆஃப் டவுட் யாருக்கு போகும், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தானே போகும். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ மக்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா ஓகே இவன் குற்றவாளி இல்லைன்னா அப்ப அந்த பொண்ணு ரேப் பண்ணது யாரு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுதான் விஷயம். இப்போ இவர் குற்றவாளி இல்லைன்னா வேற யார் குற்றவாளி, தாயை கொன்ற வழக்கிலயா இருக்கட்டும் இல்ல சிறுமியை கொன்ற வழக்கிலா இருக்கட்டும், இப்ப இவர் குற்றவாளி எல்லாம் வேற யாரோ ஒரு குற்றவாளி இருக்காங்க இல்லையா. இப்ப காவல்துறைக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு
வேற யாரோ ஒரு குற்றவாளி இருக்காங்கன்னா அதை நோக்கி விசாரணை வளையம் இருக்கணும். இல்ல தஷ்வந்த் தான் குற்றவாளி ஸ்டில் அவங்க உறுதியா இருந்தாங்கன்னா அதற்குண்டான அடிஷனல் எவிடன்சஸ், இன்னும் எவிடன்சஸ் ஸ்ட்ராங்கா கலெக்ட் பண்ணி அவங்க கொடுக்கணும். இது 2 ஆப்ஷன்ஸ் இப்ப காவல்துறைக்கு இருக்கு. ஓகே மேம். ஓகே மேம், லால வந்து இவ்வளோ விஷயம் இருக்குன்றதுனால சாரி ஓகே மேம், லால இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது உங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது. ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போலாமா?